பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழக MLA டாக்டர் பிரபுவுக்கு முதல் முறையாக அமைச்சர் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் MLA மாங்குடி, அமமுகவில் தேர்போகி பாண்டி, தவிக சார்பில் டாக்டர் பிரபு, நாம் தமிழர் கட்சி சார்பில் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் போட்டியிட்டனர். இவர்களில் டாக்டர் பிரபு 1,1358 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார். காங்கிரஸ் வேட்பாளரான முன்னாள் MLA மாங்குடியின் வெற்றிக்காக முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம், அவரது மகன் கார்த்தி MP ஆகியோர் வீதி வீதியாக சுற்றி வந்து தீவிர பிரச்சாரம் செய்தனர். சீமானும் முடிந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்தார். ஆனால் ஒரே ஒரு நாள் விசிட் செய்த விஜய் மக்களின் ஆதரவை அள்ளினார். தவிக சார்பில் களம் கண்ட டாக்டர் பிரபு வெற்றி பெற்றார். தற்போது அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளார். காரைக்குடி தொகுதியில் 1952 முதல் நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ், சுதந்திரா கட்சி, திமுக, பாஜக, அதிமுகவினர் என மாறி மாறி வெற்றி பெற்று MLA ஆகியனர். ஆனால் எந்த கட்சியும் காரைக்குடி தொகுதியில் இருந்து தேர்வான MLAவுக்கு அமைச்சர் பதவி வழங்கவில்லை. மாவட்டத்தில் உள்ள பிற தொகுதிகளான சிவகங்கை, திருப்பத்தூர், மானாமதுரையில் வெற்றி பெற்ற MLAக்களுக்கு மட்டுமே அதிமுக, திமுக கட்சிகள் அமைச்சர் பதவி வழங்கின. ஆனால் முதல்வர் விஜய் காரைக்குடிக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் இத்தொகுதியில் வெற்றி பெற்ற டாக்டர் பிரபுவிற்கு அமைச்சர் பதவி வழங்கியுள்ளார்.